நீதிமன்றம் வழக்கில் தொடர்புடைய 9 காவலர்களுக்கும் தூக்கு தண்டனை விதித்து நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பளித்திருக்கிறார். இதில் பென்னிக்ஸ் தரப்பு வழக்கறிஞர் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். 302 and 34க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேங்கிங், ஈச் பர்சன் ஹேங்கிங், அதாவது அவங்க சாகும் வரை மரண தண்டனை. அவருக்கு வந்து ஃபைன் வந்து 10,10,10,000 ரூபாய் A4க்கு. A5 சாமத்துறைக்கு வந்து 342க்கு வந்து 1 year 1,000 rupees, 201க்கு வந்து 7 years 1,000 rupees, 302 and 34க்கு வந்து ஹேங்கிங் வித் ஈச் பர்சன் 5,60,000 காம்பன்சேஷன். A6 முத்துராஜுக்கு வந்து 342க்கு 1 year 1,000 rupees, 201 and 195 and 211க்கு வந்து 7 years each 7 years. 201க்கு 7 years, 195க்கு 7 years, 211க்கு 7 years, 101க்கு 1,000 rupees fine. 218க்கு வந்து 3 years and 1,000 rupees. 34 and 302க்கு வந்து ஹேங்கிங், ஈச் ஹேங்கிங் ஒவ்வொருத்தருக்கும். அவருக்கு ஃபைன் வந்து 3,20,000. A7 செல்லத்துறைக்கு வந்து 342க்கு வந்து 1 year 1,000 rupees, 201 IPCக்கு வந்து 7 years 1,000 rupees. அடுத்தது 302 and 34க்கு வந்து ஹேங்கிங். இவருக்கு ஃபைன் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 7,20,000 ரூபாய், டோட்டல் 14,40,000 ரூபாய். A8 தாமஸ் பிரான்சிஸ்க்கு 342க்கு 1 yearக்கு 1,000 rupees, 1 year 1,000 rupees. 201க்கு வந்து 7 years 1,000 rupees. 34 and 302க்கு வந்து ஹேங்கிங், ஈச் ஹேங்கிங். அண்ட் ஒரு பர்சனுக்கு வந்து 5,20,000, டோட்டல் 10,54,000. A9 வெயிலுமுத்துக்கு வந்து 342க்கு வந்து 1 year 1,000 rupees, 201க்கு 7 year 1,000 rupees. 302 and 34க்கு வந்து டெத் சென்டென்ஸ். ஃபைன் வந்து காம்பன்சேஷன் 5,20,000 பெர் ஹெட், ஸோ 10,54,000. டோட்டலாக அவங்க பெனிக்ஸோட தாயார் அவங்ககிட்ட 1,40,00,000 ரூபாய் டோட்டல் காம்பன்சேஷன் அவங்க வந்து கொடுக்கணும். அவங்க கொடுக்காத பட்சத்தில் அவங்க அப்பீல் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா அதை வந்து ரெவென்யூ ஆக்ட் படி அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செஞ்சு அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர நீதிபதி அவர்கள் வந்து இந்த வழக்கை முதல் சொல்லிட்டு வரும்போது மிக அருமையான கருத்துக்களையும் நிறைய சைட்டேஷனையும் சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அரிதிலும் அரிதான வழக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பார்க்கும் பொழுது இவங்க வந்து எந்த ஆயுதமும் இல்லாமல் நிராயுதபாணியாக நின்றுள்ளார்கள். இவர்களை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே காவல்துறை தாக்கியுள்ளது. இந்த மக்களுக்கு உதவ வேண்டிய காவல்துறை இவங்களை வந்து கொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எனவே இதை வந்து அரிதிலும் அரிதான வழக்காக தான் இதை பார்க்கணும். பச்சத் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வழக்கில் இதை பற்றி உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு. காவல்துறையினர் அதாவது கஸ்டடி டார்ச்சர் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான ஈவு இறக்கம் கருணை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு மேக்சிமம் சென்டென்ஸ் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மத்திய அரசோட ரிப்போர்ட்டையும் இன்னைக்கு நீதிபதி சொன்னாங்க. அதில் இந்த மத்திய அரசு இவர்களுக்கு நீங்கள் உச்சபட்ச தண்டனை வழங்குங்கள் என்று அவங்களுடைய குறிப்புரையை கொடுத்திருக்கின்றார்கள். தமிழக அரசினுடைய குறிப்புரையில் A1 மீது ஏற்கனவே 2 வழக்குகள் இருப்பதாகவும் A3 மீது வழக்குகள் இருப்பதாகவும் தமிழக அரசு கூறியிருக்கின்றது. இவர்கள் வந்து எங்க மேல எந்த வழக்குகளும் இல்லைன்னாங்க. ஆக்சுவலா இவங்க மேல வழக்கு இருக்குன்னு தமிழக அரசு சொல்லியிருக்குது. தமிழக அரசும் இவர்களுக்கு வந்து கருணை காட்டக்கூடாது, உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப ஜட்ஜ் சொல்லும்போது சொன்னாங்க, மனித கண்ணியத்தை மீறுவதாக உள்ளது. இது வந்து ஒரு சமூகத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. எனவே இதை நீதிமன்றம் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. இவர்கள் திருந்துவதற்காக வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நீதிமன்றத்திற்கு இல்லை. ஏனென்றால் இவர்கள் இரவு முழுவதும் திருந்துவதற்கான வாய்ப்பு கிடைத்தும் இவர்கள் திருந்தவில்லை. எனவே இவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பது என்று இந்த நீதிமன்றம் முடிவு செய்கிறது. இந்த குற்றம் கொடூர குற்றம் என்று முடிவு செய்கிறது. அதுபோல குற்றத்தின் அளவை பார்க்கும் பொழுது இவர்கள் இந்த சமூகத்திலே ஒரு கொரோனா காலகட்டத்திலே கடையை திறந்தார்கள் என்பதற்காக இவர்கள் கொடூரமாக தாக்கியிருக்கின்றார்கள். உயர் நீதிமன்றம் நேரில் இந்த வழக்கை சூமோட்டோவை எடுத்து மட்டும் விசாரிக்காவிட்டால் இந்த உடலை அடக்கம் செய்யும் முன்பே இந்த வழக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் என்று குறிப்பிட்டார்கள். இந்த உயர்நீதிமன்றம் மட்டும் இதுல தலையிடலன்னா இவர்கள் 2 உடலை அடக்கம் பண்ணும்னால இந்த வழக்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
இந்த இருவரும் எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாமல் இருந்த நிலையில் நீங்கள் காவல்துறையினர் கொடுமையாக இவங்களை தாக்கியுள்ளீர்கள். எனவே உங்களுடைய குற்றத்தை மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுபோன்ற குற்றங்கள் இனி நடைபெறக்கூடாது. இதற்கு இந்த வழக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். குற்ற பின்னணிக்கு ஏதாவது குற்ற பின்னணி இவங்களுடைய வயதை காரணம் காட்டி இந்த அக்யூஸ்டுடைய வயது, அவருடைய குடும்ப சூழ்நிலை, அவருடைய வயதான பெற்றோர்கள் இதெல்லாம் காரணம் காட்டி இவர்களை விட வேண்டிய அவசியம் இல்லை என்று பல்வேறு தீர்ப்புகளில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எதிரிகள் நல்ல மனநிலையில் தான் இருந்து செய்துள்ளார்கள். நன்கு கல்வியறிவு உடையவர்கள், ஒரு கல்வி கற்காதவர்கள் இந்த செயலை செய்தார்கள் என்றால் கூட நீதிமன்றம் அவர்கள் மீது கருணை காட்ட முடியும். ஆனால் இவர்கள் நல்ல படித்தவர்கள், கல்வியறிவோடு இருந்து கொண்டு இந்த செயலை திட்டமிட்டு செய்திருக்கின்றார்கள். எதிரிகள் வேலியே பயிரை மேய்ந்தது போல இந்த மக்களை காக்க வேண்டிய காவல்துறையே மக்களை அடித்து கொலை செய்திருக்கிறது என்று மிக தன்னுடைய தீர்ப்பிலே இன்று அதை திரும்ப அதை வேலியே பயிரை மேய்ந்தது 2 இடத்தில் குறிப்பிட்டார்கள். இதில் முகேஷ் வெர்சஸ் NLRT என்ற வழக்கில் எதிரிகள் நல்ல மனநிலையில் உள்ளார்கள் என அவருடைய வயதான பெற்றோர்களை பற்றி நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும், பிரகாஷ் வெர்சஸ் ராம்பிரசாத் வழக்கில் எதிரிகள் மேலதிகாரிகள் சொன்னதால் தான் நாங்கள் இதை செய்தோம் என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் மேலதிகாரிகள் உங்களை ஒரு தவறு செய்ய சொன்னால் நீங்கள் உங்களுடைய மேலதிகாரிக்கு இதை பற்றி தெரிவித்திருக்க வேண்டும். நீங்கள் தெரிவிக்கவில்லை. எனவே உங்களுடைய மேலதிகாரி சொன்னதனால் தான் செய்தோம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எதிரிகள் படித்தவர்கள், மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்கள். இரவு முழுவதும் நீங்கள் அவர்களை வைத்து அடித்திருக்கின்றீர்கள். இந்த செயலை பார்க்கும் பொழுது நீதிபதி அவர்கள் சொன்னார்கள், மனமே வெந்து போய்விடும் போல் உள்ளது. இவர்கள் செய்த காரியங்களை பார்க்கும் பொழுது மனமே வெந்து போய்விடும் உள்ளது. பெனிக்ஸ் அவருடைய தாயாருடைய அந்த கண்ணீரை, அவருடைய துக்கத்தை யாராலும் நீக்க முடியாது என்று அவருடைய தீர்ப்பிலே சொன்னார்கள். அதனைத் தொடர்ந்து இவர்களுக்கு ஆயுள் தண்டனை என்பது போதுமானதாக இருக்காது. எனவே இவர்கள் காவலர்கள் தனிநபர் தவறு செய்வதற்கும் அரசு அதிகாரிகள் தவறு செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது. ஒரு குடும்பத்தினுடைய ஆணி வேரே புடுங்கப்பட்டுள்ளது. எனவே இதை யாராலும் இதை சாதாரண குற்றமாக இதை கருத முடியாது. இது அரிதிலும் அரிதான ஒரு வழக்கு. எனவே இதற்கு ஒரு தண்டனை, நமக்கு ஒரு ஆயுள் தண்டனை தானே கொடுப்பார்கள், 14 வருடம் நாம் வெளியே விடலாம் என்று எதிரிகள் நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த வழக்கில் உங்களை அப்படி விடுவதற்காக இந்த நீதிமன்றம் தயாராக இல்லை என்பதை நீதிபதி தன்னுடைய தீர்ப்பிலே சொல்லியிருக்கின்றார்கள். 14 வருடம் தானே வெளியே விடலாம் என்று நீங்கள் மற்றவர்களிடம், மற்ற உங்களுடைய உயர் அதிகாரிகளிடமும் நீங்கள் இதை இப்படி கூறி வந்திருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் செய்த கொடுங்குற்றத்திற்கு உங்களுக்கு உச்சநீதிமன்றம் பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றது. காவல் நிலையத்தில் நடக்கூடிய லாக்அப் டெத்தா இருந்தாலும் சரி, டார்ச்சரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நீங்க அந்த பெனிக்ஸும் ஜெயராஜும் தனக்குத்தானே புற்றத்திலே அடித்துக் கொண்டார்கள், தனக்குத்தானே காயத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள் சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய காவல் நிலையத்திலிருந்து இதற்கு முன்னால் கோயில்பட்டி கிளை சிறைக்கு வந்த 2 குற்றவாளிகளுக்கு, குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு இதே புற்றத்தில் காயம் இருந்திருக்கின்றது. அப்போ உங்க காவல் நிலையத்துக்கு வர்றவங்க எல்லாருக்கும் அவங்களே அவங்களுடைய புற்றத்திலே அடித்துக் கொள்வார்களா என்று நீதிபதிகள் ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான இன்றைய தீர்ப்பு, மிகுந்த மகிழ்ச்சி. இதற்காக அரும்பாடுபட்ட சிபிஐக்கும், தமிழக அரசிற்கும், மத்திய அரசிற்கும், இதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்த அனைத்து நல்லெண்ணம் கொண்ட வழக்கறிஞர்களுக்கும், பொதுமக்களுக்கும், வியாபாரிகளுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாட்டில் எந்த தண்டனை கொடுத்தாலும் அதுக்கு மேல்முறையீடு உண்டு. ஆனால் இப்ப நீதிபதி எழுதியிருக்க தீர்ப்புகளை பார்க்கும் பொழுது அவர்கள் இப்பொழுது உயர் நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு சென்றாலும், அதை தாண்டி உச்சநீதிமன்றத்துக்கு சென்றாலும் இந்த கோர்ட்டில் இப்பொழுது கொடுத்திருக்கிற தீர்ப்பு தான் கடைசி தீர்ப்பாக இருக்கும். ஏனென்றால் நமக்கு மத்திய அரசும் மாநில அரசும் இவங்க நம்ம ஜட்ஜி ரிப்போர்ட் கேட்டதுனால அவங்களுடைய நிலைப்பாடை தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லுங்க தான் அன்னைக்கு நீதிபதி கோவப்பட்டாங்க. அந்த ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இரண்டாவது இந்த வழக்கு நேரடியாக உயர்நீதிமன்றத்தினுடைய பார்வையில் நடைபெற்ற வழக்கு. இதற்கு இவர்கள் உயர்நீதிமன்றத்திலே எந்த அப்பீல் கொண்டு போனாலும் இவர்கள் பெயிலில் வருவது கூட முடியாது.
நேரடியாக மெயின் கேஸை தான் இவங்க பேச வேண்டியிருக்கும். மெயின் கேஸ் பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்மிஸ் ஆகும்.